மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் களமாக இதை பார்க்கிறோம். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வருகிற இந்த முறையற்ற கொடுமையான ஆட்சி முறை, ஊழல், லஞ்சம், நச்சு ஆலைகளை நம் நிலத்திற்குள் கொண்டு வந்து அதன் கழிவுகளை நம் மண்ணில் கொட்டி நிலத்தின் வளத்தை கெடுத்து காற்றை மாசுபடுத்தி நீரை விஷமாக்கி இப்படி எண்ணற்ற துயரங்கள். இங்கே நீங்கள் கேரளாவிலிருந்து கெயில் எரிவாயு கர்நாடகா போகிறது. கேரளாவில் வந்து அந்த கெயில் எரிவாயு குழாயை அவர்கள் சாலையின் ஓரத்திலே பதித்து கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு போகும்போது சாலையின் ஓரத்திலே பதித்து கொண்டு போனார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் விளை நிலங்களுக்குள்ளே அதை பதித்தார்கள். அதற்கு அனுமதி கொடுத்த பெருமகன் நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அப்போது வேளாண் குடிமக்கள் போராடினார்கள். எப்போது போராட்ட உணர்வு வந்தது? நான் கேட்டேன் அப்பாட்ட, போராடும்போது அவர் பக்கத்துல இருந்து கேட்டேன், எப்படிப்பா இதை முதல்ல அனுமதிச்சிங்கன்னு. தம்பி, தண்ணி கொண்டு போறோம்னு சொன்னாங்கப்பா. தண்ணி தானே, அப்ப நிலத்துக்கு நல்லது தானேன்னு நினைச்சு அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு. எல்லா மாநிலங்கள்லையும் சாலை வழியை கொண்டு போன அந்த கெயில் எரிவாயுவை என் நிலத்தில் நெஞ்சை இரண்டா பிளந்தது போல எங்கள் நஞ்ச நிலத்தை பிளந்து அதுக்குள்ளே கொண்டு போனார்கள். இது எப்போது இது பேராபத்து என்று தெரிய வந்தது, அது எரிவாயு என்று எப்படி தெரிய வந்தது என்றால், நாளைக்கு அதற்கிட்டே ஒரு மரம் வளர்த்தோ அல்லது உழவு செய்தோ அந்த குழாய்க்கு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்பினால் ஏற்படுற விளைவுகளுக்கு இந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை, தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு. அப்போதுதான் நம்முடைய வேளாண் பெருங்குடி மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அடடே, இதுக்குள்ள இது பிரச்சனை இருக்குடான். அப்ப நாங்கள்லாம் வந்து போராடி அந்த குழாயிலெல்லாம் பிடுங்கி தூர போட்டு அதை தடுத்தோம். அந்த வழக்கு போனது உச்ச நீதிமன்றத்திற்கு. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி. அது வழக்கை அரசு எப்படி நடத்தினது பாருங்க. தீர்ப்பு வர்ற நாளில் அந்த மூத்த வழக்கறிஞர் போகாமல் பொறுப்பற்று உதவியாளரை அனுப்ப அந்த நீதிபதிக்கு எங்க உங்க சீனியர் என்று, அவர் வரல, வேற வேலையா போனோன்னு வெறுப்புல அந்த தனியார் நிறுவனத்திட்ட நீ வயலுக்குள்ளே புதைச்சுக்கிட்டு போயிட்டான். இப்ப மக்களின் நலன் சார்ந்த ஒரு வழக்கு வரும்போது ஒரு மூத்த வழக்கறிஞரை அனுப்பி வாதாடாத அரசுகள் இந்த அரசுகள் தான். ஆனால் அவர்களுக்கு பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்பிருந்தே எல்லா வழக்கறிஞர்களும் நீதிமன்ற படிக்கட்டில் உட்கார்ந்திருந்து திறந்த போது வாதிட்டார்கள். இப்ப யார் மக்களின் நலன் சார்ந்து இருக்கிறார்கள் என்று பாருங்கள். கேரளாவிலிருந்து ரோட்ல கொண்டு வந்து இல்ல, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா ரோட்ல தானே கொண்டு வர. அப்படி இதே ரோட்ல குழாயை வச்சு கொண்டு போன்னு சொல்ல முடியல. அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் பொறுப்பற்றவர்கள் என்று பாருங்கள். கீழே கெயில் எரிவாயு, மேல உயர் மின்னழுத்த கோபுரம், அங்க மேல மின்சாரம் போய்கிட்டு இருக்கு, கீழே ஒருத்தர் டியூப்லைட் அப்படிங்கிறாரு, எரியுது. அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா நட்சத்திட்டங்களையும் தமிழர் தலையில் கட்டியவர்கள் இவர்கள் தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். எண்ணற்ற நட்சத்திட்டங்கள். அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்.
அணு உலை ஏதோ தூத்துக்குடியில் இடிந்த கரையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அணு உலை வெடிச்சா மொத்த நாடும் முடிஞ்சது, மொத்த நாடும் முடிஞ்சது. எங்க மீத்தேன் ஈத்தேன்னு தஞ்சாவூர்ல எடுக்கிறாங்க, அதனால என்ன? நெய்வேலியில பழுப்புணர்வு எடுக்கிறான், அதனால என்ன? சிறுக சிறுக நிலத்தையும் வளத்தையும் இழந்து 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 தமிழின மக்கள் குறுகி கொண்டிருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா நட்சத்திரத்தையும் நமக்குள்ள கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் பிஜேபி தான். அதை அனுமதித்தது இந்த திமுக அதிமுக தான். இவர்களுக்கு தெரியாமல் எந்த திட்டமும் இங்க நிறைவேற்றப்படலை. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? இங்க சாயக்கழிவு. அந்த சாயக்கழிவின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு பங்களாதேஷ் எல்லாம் புதிய கருவிகள், நவீன கருவிகள் வந்து விட்டது. அதை அவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்று அதை இங்க கொண்டு வந்து செயல்படுத்துறது இல்லை. நீங்க எத்தனை முறை நம்முடைய முதல்வர், எத்தனை முறை நம்முடைய ஆட்சியாளர்கள் அந்நிய முதலீடை கொண்டு வரப்போறோம், அந்நிய முதலீடை கொண்டு வரப்போகிறோம் என்று எத்தனை முறை வெளிநாடுக்கு செல்கிறார்கள். அந்த நாட்டில் எப்படி சாலை கட்டமைப்பு இருக்கு, எப்படி மின்சார விநியோகம் இருக்கு, எப்படி மின் உற்பத்தி விநியோகம் இருக்கு, எப்படி இந்த நீர் மழை நீரை எப்படி அவங்க கொண்டு போய் எப்படி சேமிக்கிறார்கள், எப்படி அந்த நீர் மேலாண்மை எப்படி இருக்குது என்பதை என்னைக்காவது கவனிச்சு வந்திருக்காங்களா? என்னைக்காவது பார்த்துருக்காங்களா? போக விடுதியில் தங்க அப்படி சந்திக்க அந்நிய முதலீடு, ஒரு முதலீடும் இல்லை. இவன் முதல்ல கொண்டு அங்கே பதுக்கி வச்ச காசை திருப்பி அந்நிய முதலீடு என்று உள்ளே கொண்டு வருவதுதான் இந்த வேலை. முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாடு இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிப்பதை வளர்ச்சி என்று சொல்லு. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை விரட்டி அடித்து விட்டு வானூர்தியிலே பிளைட்டில் வர்த்தகம் செய்கிற வரவனை வா வா என்று சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இலையின் தம்பி தங்கையில் சிந்தியுங்கள். எங்கே போய்கொண்டிருக்கிறது நாடு? உலகத்தின் குப்பை தொட்டியாக இந்தியா, இந்தியாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை தொட்டியாக கடலூர் இருக்குது. இது ஒரு குப்பை தொட்டி. நீங்க போய் பயணம் செஞ்சு பாருங்க. மலைகள், மலை உயரத்திற்கு பிளாஸ்டிக் பாலித்தீன் குப்பை இருக்கும். எங்கே போகுது உன் நாடு? எங்க போகுது? ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீன் அந்த நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல. மாற்று பயன்பாட்டுக்கு வா என்று சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை உற்பத்தி செய்யற முதலாளிகிட்ட இருந்து எனக்கு வர்ற கமிஷன் போயிடும், அதனால செய்ய முடியல. அதனாலதான் இவர்களை நாம கமிஷன் பாய்ஸ், புரோக்கர் என்று சொல்வதற்கு காரணம் தான். நீ எல்லாத்தையும் இலவசமா கொடுத்திய, லேப்டாப்பு, அப்புறம் மிக்சி, அப்புறம் கிரைண்டரு, அப்புறம் சைக்கிள் எல்லாம் கொடுத்திய. இப்ப இந்த 1000 ரூபா இதெல்லாம் கொடுக்குறீல்ல. தண்ணியையே நீ தரமான குடிநீரை மக்களுக்கு கொடுக்க முடியல, இலவசமா கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? தண்ணீரை இலவசமாக தரமா என் மக்களுக்கு கொடுத்துட்டா தண்ணீரை விற்கிற முதலாளி வியாபாரம் படுத்துக்கிறோம். அவன் வியாபாரம் பறிச்சா உனக்கு என்ன? அவன்கிட்ட இருக்கிறது வர்ற கமிஷன் எனக்கு நின்றும். அதனாலதான் இவன் கமிஷன் புரோக்கருங்கிறது. தவிச்ச வாய்க்கு தண்ணி தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாத அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன? அது என்ன அரசு? நம்ம ஊர்ல கோவம் வந்தா சொல்லுவான், அவன் ஒரு மனுஷனாடா, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டான். சொந்த நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணி தர முடியல. இது என்ன அரசு, என்ன நாடு? என்னைக்காவது எவ்வளவு வறட்சி வரட்டும், டாஸ்மார்க்ல சரக்கு தயாரிக்க தண்ணி இல்லைன்னு எவனாவது சொல்லியிருக்கான்னா, அந்த தண்ணி மட்டும் தடையில்லாமல் கிடைக்குது. எப்படி? என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் என்ன சொல்றான்? இந்த ஆசிய நாடுகள் தாண்டா பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிட்டு இருக்கான். எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எவ்வளவு தங்கம் வச்சிருக்கான். ரிசர்வ் பேங்க்ல நம்ம நாடுல எவ்வளவு தங்கம், அதுல கூட பல ஆயிரங்களோ தங்கம் வித்து விட்டாங்க இந்த ஆளுங்க ஆட்சியில், பாரதிய ஜனதா ஆட்சியில். அதை வச்சு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுறான். ஆனா ஆசிய நாடுகள், அது ஐரோப்பிய நாடு முழுக்க முழுக்க நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சு. தண்ணீர், எவன் அதிகமா தண்ணீர் வளம் வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடு. அந்த நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். பணத்தை தங்கத்தை எல்லாம் மதிக்கிறது இல்லை. அப்ப நீர் இருக்கிறவன் தான் பணக்காரன். நீங்க எழுதி வைங்கள், உங்கள் மகன் இங்கன்னு சொல்றேன்,
இன்னும் 10 ஆண்டுகளில் உலகத்தில் தங்கம் வைத்திருக்கிறவன், வைரம் வித்திருப்பவன், பெட்ரோல் வைத்து, இவனெல்லாம் பணக்காரன் இருக்க முடியாது. எவன் நீர் வச்சிருக்கான், எவன் சோறு வச்சிருக்கான், அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரனா இருப்பான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களே, பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செய்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு பழத்தை அப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்க்குறான், 90 லிட்டர் தண்ணியை குடிக்குது. ஒரு பழம் விளைஞ்சு வருது, அதை புளிஞ்சா அரை கோலை தண்ணி வர மாட்டேங்குது. அப்ப என்ன யோசிக்கிறான், ஏன்னா 90 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு இந்த அரை கோலோட தண்ணி வர மாட்டேங்குது, ஸ்டாப் இட்டுட்டான். அங்க பிரான்ஸ்ல ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறத நிறுத்திவிட்டான். மக்கள் ஆரஞ்சு பழத்துக்கு என்ன செய்யறது, இம்போர்ட் பண்றா, இறக்குமதி பண்றா. எந்த நாடு நாசமா போட்டும்டா, நம்ம நாட்டுல தண்ணி இருக்கணும்டா. இதுதான் நீர் பொருளாதாரம். நல்லா நுட்பமா விளங்கிடணும். இது எந்த மகனும் உனக்கு சொல்லித்தர மாட்டான். சீனா பன்னிக்கறியை விரும்பி சாப்பிடுறான். 1 கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு 8400 லிட்டர் குடிக்குது. 1 கிலோ கறி. சீனா என்ன பண்ணுது, நோ பண்ணி வளர்க்கறது கிடையாது, ஸ்டாப். இப்ப பன்னிக்கறி எந்த நாட்டில இருந்தாலும் இறக்குமதி செய்யடா. அவன் நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான். 1 டன் எடையுள்ள காரு இதெல்லாம் 2 டன் 3 டன். 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 டன். நம்ம சென்னையில தமிழ்நாட்டில் ஹொண்டாய் அப்படின்னு ஒரு கொரியன் நிறுவனம், கொரியன் ட்ரேடு, அவன் பேர் தான் ஹொண்டாய். அந்த முதலாளி ஏன் கொரியாவில் இந்த காரை தயாரிக்கல, அதையே நம்ம யாருமே கேட்கல. தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அந்த கொரியன் கம்பெனி எந்த மாரியாத்தா கோயில மண்டிட்டு வேண்டிக்கிட்டான், ஒண்ணு இல்ல. ஆனா இங்க வந்தா ஏன் வளர்ச்சி, இவன் நம்ம கட்டமைப்பான் வளர்ச்சி. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழி 8 வழிச்சாலை நாங்கள் போடுவோம். என்ன வேணாலும் செய்யலாம். தடையற்ற மின்சாரம் இந்த நிறுவனங்களுக்கு உண்டு. ஆனால் என் விவசாயிக்கு உண்டா தடையற்ற மின்சாரம்? இவன் வாயிலே பேசுவான், இலவச மின்சாரம், இலவச மின்சாரம். பைத்தியக்கார பிள்ளைங்க வாடா, முதல்ல மின்சாரம் கொடுறா, அப்புறம் அது இலவசமா இல்லையானா அப்புறம் பேசுவோம். எவ்வளவு நேரம் இலவச மின்சாரம்? 2 மணி நேரம். நானும் எங்க அப்பாவும் தோட்டத்தில் இருப்போம். எங்க அப்பா பம்ப் செட்ல இருப்பாரு, நான் போய் அந்த உட்கார்ந்து இருப்போம். இந்த இது வந்துடும், எது கரண்ட் வந்துடும், மோட்டரை போடுவோம், போட்டு ஓடிப்பா வாமடையை திறந்து விடுப்பா அப்படின்னு ஓடி குடுக்குடுன்னு வாமடையை திறந்து விட்டு வருவேன். 2 மணி நேரம் தான் எங்களுக்கு கரண்ட்டு. ஓடி போய் அப்படி வயல்ல வாய்க்கால போய் அப்படி போகும், கரண்ட் நின்றும். இப்படித்தான் நாங்க காலங்காலமா போராடணும். நாங்க கூட அம்மா ஜெயலலிதா காலத்துல 2 மணி நேரம் தான் எங்களுக்கு மின்சாரம் வந்துச்சு. இப்படியே 2 விரல கண்ணு. அந்த அம்மா தான் முதல்ல சொல்லுத 2 மணி நேரம் தான் கரண்ட் தருவேன்னு. அது தெரியாம நீ எதுக்கு போட்ட? முதல்ல மின்சாரம் தடை இல்லாமல் தான், பிறகு அது இலவசமா இல்லையான்னு பேசு. நீ தடை இல்லாத மின்சாரம் தான், குறைந்த கட்டணத்தை என்கிட்ட வாங்கிக்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. கொரியன் கம்பெனி ஹொண்டாய். உன் நிலத்தடி நீர் என்ன ஆகுதுன்னு பாரு. இதுக்கு தான் வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர் என்று பொருள். ஐயா நக்கீரன் எழுதியிருக்கிற அந்த நீர் எழுத்து, மறை நீர், இந்த புத்தகங்களை தயவு செய்து என் தம்பி தங்கைகள் படிக்கணும். அறிவார்ந்த என் பிள்ளைகள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் உன் நீர். நீ நான் போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் இந்தியாவில் அதிகமா தயாரிக்கிற இப்ப ஏற்றுமதி செய்யறது ஜீன்ஸ். அமெரிக்கா இருக்க தம்பி தங்கச்சியில அப்பா அம்மாவே அமெரிக்கா விண்வெளிக்கு விடுற ராக்கெட்டில் உதிரி பாகங்களை தயாரிச்சு எல்லாருக்கும் விற்குது. ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சு விற்குது, குண்டு தயாரிக்குது, பீரங்கி தயாரிக்குது. ஆனா பனியன் சட்டிய என் ஊர் திருப்பூர்ல இருந்து வாங்கிட்டு போகுது. ஏன்? ஒரு சட்டி 250 லிட்டர் தண்ணியை குடிக்குது. ஒரு சட்டி 250 லிட்டர் தண்ணியை குடிக்குது. அவனுக்கு தெரியுது இந்தியா நாசமா போகட்டும், எவனும் எப்படி போகட்டும், நம்ம பத்திரமா இருந்துக்கிறோம். இவன் அதை பத்தி கவலையே படுறது. இப்போ 800 லிட்டர் குடிக்குதா, அது 80 லிட்டரா குறைக்கிற அளவுக்கு நுட்பம் வந்துடுச்சு. அந்த உலக நாடு புலம் சுத்தி பாக்குற நீ அந்த நுட்பத்தை கொண்டாந்து இங்கே பயன்படுத்தாம ஒன்றும் இல்லை. பங்களாதேஷ்ல எல்லாம் இந்த கழிவை சாயத்தை பிரிச்சு அதுல இருக்க சால்ட் கண்டென்ட் தனியா எடுக்கிறதுக்கான நவீன கருவிகள் வந்துருச்சு. பங்களாதேஷ் பயன்படுத்துது. அதை கொண்டு வந்து
இங்கு சாய கழிவு கொட்டி கொட்டி இயற்கையின் அருங்குடையா இருந்த நொய்யல் ஆறையே கொண்டு விட்டான். உங்களுக்கு தெரியுமா என் தம்பி தங்கையில வலையொலியில தட்டி பாருங்க, நொய்யல் ஆத்துல தண்ணி இருக்கு, ஒரு மாடு உள்ள போய் தாகத்துல தண்ணி குடிக்க போகுது, இங்க வாய வைக்குது, விஷம் அப்படியே நகர்ந்து போகுது, அங்க போய் வாய வைக்குது, குடிக்க முடியல, திரும்பி அங்க வைக்குது. இந்த பரிதாபம், இந்த பாவம் இந்த ஆட்சியில இந்த பயல்களை சும்மாவே விடாது. இந்த சாய கழிவை ஆறுல கொட்டுவானா? அறிவு இருக்கிறவனாவது எவனாவது கொட்டுவானா? இன்னைக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு தேடி பார்த்து கண்டுபிடிக்கணுமா? நவீனத்தை, அறிவியலை வேளாண்மையில் ஈடுபடுத்தி விளைச்சலை பெருக்கி கொண்டிருக்கு ஒவ்வொரு நாடும். இங்க அப்படியா? அப்படியா? தண்ணீர் கலப்புவதை பத்தி என்னை கவலைப்பட்டிருக்கான்? என்னை கவலைப்பட்டிருக்கான்? நீங்க ஆழ்ந்து பாருங்க. இயற்கை உங்களுக்கு அருமையான குடிநீரை சுத்திகரிச்சு தருது. எப்படி தருது? சூரியன் நம் தந்தை, கடல் நம் தாய், இருவரும் இணைவில் நீராவி ஆகி அப்படி வெப்பத்துல மேல போய் மேகமாயி குளிர்ந்து தூய குடிநீரை கொட்டுது. அதை சேமிச்சு வச்சுக்க துப்பு இல்லாம அப்படியே கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு 50,000 கோடி செலவழிச்சு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்னா அமெரிக்காவில் இருக்கிற தொழில்நுட்பம். அந்த அமெரிக்க முறையில தண்ணீரை சுத்திகரிச்சு குடிநீரை, கடல் நீரை குடிநீராக்கி நமக்கு தர்றாங்களாம் 50,000 கோடிக்கு. அட பைத்தியக்கார பயில 50,000 கோடிக்கு ஏரி ஓலம் வெட்டியிருந்தா எத்தனை நீர்த்தேக்கத்தை உருவாக்கி அந்த மழை நீரை சேமிச்சு வச்சு எங்களுக்கு எப்படி இருக்கு? இயற்கையின் சுத்திகரிப்பை தாண்டி நீ செயற்கை முறையில சுத்திகரிச்சு அதை குடிக்கவே கூடாதுங்கிறான். இயற்கையோட நீ மோதக்கூடாது ராஜா. நீ தண்ணீரை சுத்திகரிக்கின்ற, உப்பு நீரை பிரிச்சு தர்றேன்ற, நீ கடற்கரையில் போ, கடற்கரைக்கு போ, ஒரு 2 அடி தள்ளி வா, 2 அடி அங்க மண்ணை தோண்டு, தண்ணி வரும், எடுத்து குடி, உப்பு இருக்காது. ஏன்? உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி மணல் பிரிச்சிருது, இயற்கையை சுத்திகரிச்சு தருது. அதை விட்டுட்டு இந்த பைத்தியக்கார பயலுக்கு 50,000 கோடி பெருமையா சொல்லுவாங்க. 50,000 கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீராக தருகிறோம் அப்படின்னு பச்சை மட்டம் வச்சு வெளுத்து இந்த பயல்களை. டேய் வாடா, ஆத்துக்கு குறுக்க அணை கட்டுறானே இந்த அறிவட்ட மடப்பை மக்க, ஆத்துக்கு குறுக்க அதான் அனுமதிக்கிறானே. இந்த பாரதிய ஜனதா சொல்லுது, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டணும், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்துங்கிற. ஏன்? கர்நாடகாவில் தேர்தல் நடக்குதுல்ல, அங்க ஓட்ட வாங்கணும்ல. ஏன்? மானங்கட்டு போய் தமிழன் பிஜேபிக்கு போடுவான். இவனுக்கு மானம், ரோசம், ஜூடு, சொரணை, கோபம், ஆத்திரம் ஒரு இளவும் கிடையாது. இவன் தண்ணி குடிச்சா தானே, இவன் வாட்டர் குடிப்பான். சோறு திங்கிறது இல்லை, ரைஸ் சாப்பிடுவான், ரைஸ் இல்ல சாதம். என்னைக்கு சோறு தின்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு சூடு, சொரணை, மானம், மரியாதை, வெக்கம், கோபம் எல்லாம் வரும். நீ என்னைக்கு கோபப்பட்டிருக்க? ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது. கன்னடர்கள் ஆட்சியாளர்கள், கர்நாடக நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் சீதாராமையா, துணை முதல்வர் சிவகுமார் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றான், ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வா, இவர் தான் ஓட்டு கேட்டு ஜெயிக்க போனவன், இங்க போய் ஓட்டு கேட்க போனவர், அவங்க ஜெயிக்க அவன் தண்ணி தர மாட்டான்னு தெரியும். 9,000 கோடி பிஜேபியும் காங்கிரஸும் மேகதாட்டுல அணைக்கட்ட ஒதுக்கியிருக்கான்னு தெரியும். வந்தா அந்த வேலையை செய்வான்னு தெரியும். அவன் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டால் நம்முடைய ஆள் தான். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா என் நாட்டுக்கு? மானஸ்தன், ஒரு தன்மானம் உள்ள தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு கூட்டும் கிடையாது உன்னோட, ஒரு சீட்டும் கிடையாது உனக்கு, வெள்ள போடா என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? 10 சீட்டு, போன தடவை 7, 8, இந்த வாட்டி கூட ஒண்ணு. ஏன்? தண்ணி தர இல்லை தமிழ்நாட்டுக்கு. சூப்பர் சூப்பர். எங்க இந்த குடுகுடுப்புக்காரனை வர சொல்லு, சக்கமா சொல்றார், அவனை வர சொல்லு, இப்போ வர சொல்லு. ஸ்டாலின் வராரு, விடியல் போறாரு, அந்த பாட்டை நல்ல ஆம்பளை இப்போ ஒரு தடவை போடுறான், இப்போ ஒரு தடவை போட்டு காட்டு, அந்த பாட்டை அடிச்சு கொண்டே வருவாங்க. என்ன விடியல் வருது? அவன் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான். பிஜேபி கூட நின்று அங்க மேல அணை கட்டுங்குது. ஆனா நீ வரிசையில் நின்று போடு, அவனுக்கே ஓட்டு. தாமரை, உதயசூரியன், கை 50 வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க சாதிச்சது, உங்க பிள்ளைகள் அந்த மொட்டை முச்சந்தில் இந்த நடு ரோட்ல போட்டதை தவிர நீங்க ஒன்றும் சாதிக்கல, ஒண்ணுமே சாதிக்கல.
நாங்க இருக்கோம், கத்திக்கிட்டு சாகுறோம். நாங்களே நாதி இருக்காது, எடுத்து சொல்லக்கூட ஆள் இருக்காது, எடுத்து சொல்லக்கூட ஆள் இருக்காது. உனக்கு கட்டினா 1800 ஆண்டுக்கு முன்னாடி கரிகால் பெருவள சோழன். அது என்ன அணை நினைச்சியா? இல்ல, சப்டம், தடுப்பணை. தடுப்பணை தான் கட்டணும். ஓவர்ஃப்ளோ நீர் நிறைஞ்சு அப்படி போயிடணும் அடுத்த இடத்துக்கு. உனக்கு வேணுங்கிற அளவு பிடிச்சுக்கிட்டு விட்டுறணும். அதான்டா 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்தின் தலை சிறந்த நீர் மேலாண்மையை கடைபிடித்தான் கரிகால் பெருவள சோழன். ஆனா நீ அயோக்கிய பய நதியின் குறுக்க கட்டி நிறுத்திக்கிற. உன் கால்கள்ல கைகள்ல ஒரு ரத்த நரம்பு ஒரு இடத்துல தடை விட்டால் அதை ஸ்டோக்குங்கிற விளங்காம அப்படி விழுந்துருது, செயலிழந்து போயிருது. அதேதான் பூமி தாய்க்கு. என் தாயின் முளை மார்பில் எப்படி பால் வந்ததோ அப்படி பூமி தாயின் மலை மார்பில் இருந்து எனக்கு அருவி வருது. பால், பூமி தாயின் பால், அது ஓடி வருது. ஏரியை நீ வெட்டின, கம்மாயை நீ வெட்டின, குளத்தை நீ வெட்டின, கிணறு நீ வெட்டின, தாங்கலை நீ வெட்டின, கரணையை நீ வெட்டின, ஏந்தலை நீ வெட்டின. ஆறை நீயா உருவாக்குன? ஆறை உருவாக்கியது அருவி, இயற்கையின் அரும்பெரும் கொடை. அதை தடுக்க நீ யார்? எப்படி தடுப்ப? பசுமாடு வச்சிருக்க, கண்ணுக்குட்டியை கொண்டு பால் கறக்க போற, கண்ணுக்குட்டியை அப்படி குடிக்க விடுவேன். 2 முட்டு முட்டினோடனே அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்கணும்னு நினைச்சு கறக்கும். நீ மறுபடியும் கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டிடுவேன். பாலை உனக்கு வேண்டிய அளவு கறந்துக்கிடுவேன். மறுபடியும் கொஞ்சோண்டு பாலை வச்சிருவேன். இந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடுவேன், அது போய் குடிக்கும். இதுதான் நீ நீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முறை. மழை பொழிவு, அருவி, ஓடி வருது ஆறு. உனக்கு வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணணும்? பிரிச்சு ஏரி குளம். என் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட துடிக்கிற நீ 5000 ஏக்கர்ல ஏரியை வெட்டி நீரை திருப்பி தேக்கிக்க வேண்டியதானே. நேரம் வேணும்னா அங்க 200 ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கர்ல அப்படியே ஏரி கம்மா குளம் தண்ணி வேண்டிய அளவு தேக்கிக்கிட்டு இந்த கண்ணுக்குட்டி எப்படி தாய்கிட்ட மறுபடியும் விடுவியோ அப்படி எங்கிருந்து வந்ததோ அந்த கடல் தாய்கிட்டேயே இந்த நதியை சேர விடணும். அதான்டா இயற்கை. நீ அந்த இடத்துல குறுக்க டாக்குன்னு ஒரு அணையை போட்டு நிறுத்திக்கிற. அப்ப மனித உடலிலே அடைப்பு, இந்த ரத்த நாளங்களில் தடை ஏற்பட்டால் செயலெடுப்பது போல பூமி தாயின் ரத்த நாளங்களாக நிலமங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற அருவி ஆறு அந்த இடத்துல செயலிழந்து செத்துருது. நீரை நீ தேக்கி வச்சிருக்க இடத்துல நிலத்தடி நீர் உயரும், அங்கு வாழ்கிற உயிரினங்கள் வாழும். மற்ற இடத்துல நதியில தண்ணி ஓடாதனால அங்க இருக்கிற மரம் செடி கொடி அதை நம்பி இருந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் செத்து போகும். அப்ப ஆறு செத்து போயிருது. அப்ப என்ன பண்ணணும்? நீ அணையை கட்டி தடுக்கக்கூடாது, தடுப்பணை கட்டி உனக்கு வேண்டியதை தேக்கிக்கிட்டு திருப்பி மேலே ஏறி அடுத்த இடத்துக்கு நீரை ஓடுவதற்கு அனுமதிக்கணும். அப்படி ஏதாவது செய்ய போறானா? இப்ப மேகதாதுல அணை கட்டணுங்கிறான். கட்டக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லுமா? கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா சொல்லுமா? எங்க அப்பா மணியரசனும் அவர் மகன் சீமானும் தான் கத்துவோம். ஏன்? இந்த மண்ணின் மீது இந்த மக்கள் மீது காதல் கொண்ட பெருமக்கள், பேரன்பு கொண்ட பிள்ளைகள் நாங்கள் தான். வேற எவன் சொல்லுவான்? எவன் சொல்லுவான்? இது உனக்கு மண்ணு, எனக்கு என் தாயின் மடி. இது உனக்கு வெறும் பூமி, இது உலகத்தில் எல்லா உயிருக்குமான தாய். நீ வணங்குற சாமியை போய் அதுக்கே அரசியல் செய்வான். பிஜேபி ராமருக்கு கோயில் கட்டு, அதை கட்டு, இதை கட்டு. எல்லா கோயிலுக்கும் போற, எங்க முருகன் கோயிலுக்கு வர மாட்டீங்க. ஏன்? ஏன்? நீ நல்ல வீராதி வீரன். எங்க பாட்டு அருண்மொழி சொன்ன ஒரு கோயில் கட்டியிருக்கான், பெருவுடையார் கோயில்னு, சிவன் கோயில் தான். வந்து ஒருத்தர் கும்பிட்டு போ வர சொல்லுவீங்களா? ஏன்? ஆட்சி கலைஞரும் செத்து போயிடுவாங்கிற பயம். அந்த கோயிலுக்குள்ள நேர் வாசல், அந்த தலைவாசல் வழியை உள்ள போய் கும்பிட்டுட்டு வெளியில வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான் இருக்கேன். எவனும் போக மாட்டான். அந்த குறுக்கர் கேட்கிறாரு, சீமா இப்படி பண்றீல, ஆட்சி இங்க உள்ள வந்தா பதவி போயிடும், உயிர் போயிருந்தனால பயப்படாம வந்துருக்கீல. பதவி இருந்தா தானே போறதுக்கு, எங்கள்கிட்ட பதவிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாதே குறுக்கல. அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எங்க சாமி கும்பிட்டு வந்தேன், நீ செய்ய மாட்டாங்க. நீ திருப்பி திருப்பி அந்த தவறை செய்யாதீங்க. மானமுள்ள மக்கள் தமிழ் மக்கள்னு நிரூபிச்சு காட்டுங்க, மாற்றுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாருன்னு சொல்லு. இந்த மண்ணில் இந்த பிரச்சனைக்கு எந்த போராட்டத்துக்கு வந்து போராடினாருன்னு சொல்லு. 3 வருஷம் நாட்டை ஆண்டுட்டு திமுக 1000 ரூபாயை பிடிச்சுக்கிட்டு அழுகுது.
1000 ரூபா கொடுத்தோம்ல, 1000 வந்துருச்சா, அது சேமிச்சு வச்சிருக்கீங்களா? சேமிச்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு செலவு காசு இல்லையா, தாரோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர்கிட்ட. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட 1000 வந்துருச்சா. அதில் ஒருத்தர் எல்லாரும் பூ போட்டு எல்லாம் பவுடர்லாம் அடிச்சிருக்கீங்க, இந்த 1000 ரூபாயில தான் வாங்கி போட்டீங்களா? எப்படி இருக்கு? 1000 ரூபாயை தவிர வேற ஏதாவது திமுக சொல்ல முடியல. 10 ஆண்டு கால ஆட்சி பாரதிய ஜனதா ஒரே ஒரு சாதனையை சொல்ல சொல்லு, நாங்க இப்படியே போயிடுறோம், போட்டியில இருந்து விளைவிக்கிறோம். ஒரு நல்லது சொல்லு, ஒரு நல்லது, ஒரே ஒரு நல்லது. 10 ஆண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி அவர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க வாய்ப்பு வந்துருச்சு, நல்ல தருணம். அப்ப 10 ஆண்டுகள் உட்கார்ந்து கல் அறுத்துக்கிட்டு இருக்கு, செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இனிமேதான் புதிய இந்தியாவை கட்ட போறாரு. அவர் சொல்றார், இதுவரை நான் நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனி ஜெயித்து வந்தால் டைரக்ட் பாய்சன் தான், விஷத்தை கொடுத்து கொள்றது தான். ஏய், ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள். அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டு மன்மோகன் சிங், என் வாழ்நாளிலே பாதியை தின்று விட்டீர்கள். என்ன நடந்திருக்குது இந்த நாட்டில்? காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது வந்த மோடி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா 2 கோடி பேர் வேலை இல்லாம இருக்கான். அது ஒரு தோராய கணக்கு. 20 கோடி கூட இருப்பான். கொடுத்துச்சுல 2 கோடி பேருக்கு 15 லட்சம் எல்லாரும் வங்கி கணக்குலையும் போட்டு நம்பிருச்சு. இந்த சனம் நம்பிருச்சு. அது நிதின் கட்கார்ட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லி, நாங்க ஜெயிக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கையில சும்மா ஃபால்ஸ் கோப்பா அப்படி ஒவ்வொன்றும் சொல்லி விட்டோம். அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா சும்மா சொல்லி விட்டோம். திடீர்னு மக்கள் எங்களை ஓட்ட போட்டு ஆட்சிக்கு வர வச்சுட்டாங்க. இப்ப கேள்வியா கேட்குறாங்க, எங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு. நல்ல வீரர், நல்ல தலைவன், நேர்மையான ஆட்சியாளன். ஒரே ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ண சொல்லு இந்த மோடியை. ஒரே ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு சொல்லு, நாங்க வித்ரா பண்றோம், போட்டியில வந்து வித்ரா பண்றோம், சந்திக்க சொல்லு, சந்திச்சா சொல்லு. இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் எல்லா உறுப்பினருக்கு முன்பு பேசியதை சொல்லு, பேசியதை சொல்லு. அந்த மகுவா மைத்ராங்கிற ஒரு வங்கத்து சிங்கப்பெண் ஒற்றை உறுப்பினர் அவ கேட்கிற, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க கொரோனா நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்ட்டு பல ஆயிரம் கோடிகளை நீங்க நன்கொடையா வாங்கினீங்க, அது எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கு, அப்படி திரும்பி கூட பார்க்கல. இங்க இருந்து கேட்குது அந்த அம்மா, இருக்கு பாரு வலையொலியில் இருக்கு, என்ன பண்ணீங்க அந்த ஃபண்டை? பதில் இல்லை. அதுக்கு மற்றவங்க, நாங்கள் சிலிண்டர் வாங்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எத்தனை சிலிண்டர் வாங்கி எந்தெந்த மருத்துவமனைக்கு அனுப்பினீர்கள்? பதில் இல்லை. ரொம்ப வேண்டாம். அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் டெல்லி, சீஃப் மினிஸ்டர் டெல்லி, அவரு சட்டசபையில் பேசுறாரு, இருக்கு வலையொலியில, என் தம்பிகள் பார்க்கலாம், தமிழ் கூட மொழிபெயர்த்து துணை எழுத்து, அப்படி துணை எழுத்துல வருது. என்னன்னா, அதானிங்கிறவன் நோ ஃபேக்ட், அதானி ஒன்றும் இல்லை, நத்திங், அதானியுடைய சொத்து, அதானியுடைய பணம், அவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏலம் கம்ப்ளீட் மோடிங்கிற ஆதாரபூர்வமா சொல்றாரு. இலங்கையில விண்டுமில் அந்த காற்றாலை மின்சார உற்பத்திக்கு டெண்டர் வாங்கி கொடுத்ததே, கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தது மோடி தான். உலக நாடுகள் எல்லாம் பயணம் செஞ்ச நாடுகளுக்கெல்லாம் அதானியை கூட்டி கொண்டு போய் அவரை தொழில் தொடங்க வைத்து அங்க இன்வெஸ்ட் பண்ண வைத்ததெல்லாம் மோடி தான் என்று சொல்றது. அதுக்கு என்ன செய்யறது? பதில சொல்லணும். அப்படியே குறவலை நினைச்சு கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டாங்க. இப்ப சிறையில் நடக்குது. எப்படி? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஓட்டு போடுங்க. நேர்மையாளர் போல வந்து பேசுவாங்க, அப்படியே நாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். பைத்தியக்கார தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் 6250 கோடி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க முதலாளிகிட்ட. இங்க இந்த லாட்டரி மாற்றின்ட்டே வாங்கியிருக்காங்க காசு. திமுக மாற்றின்ட்டு 509 கோடி வாங்கியிருக்கு. எப்படி நடத்துறாங்க? நீங்க போதை பொருள் விற்கிறவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துறது, லாட்டரி விற்கிறவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துறது, சாராயம் வித்தா ஆட்சி நடத்துறது. இவங்க ஆட்சி முறை. நீங்க எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பழகிருச்சு உனக்கு. உதயசூரியனுக்கே போட்டு பழகிருச்சு, ரெட்டலைக்கே போட்டு பழகிருச்சு. அப்புறம் குடிச்சு குடிய விட முடியாதுன்னு சொல்ற போதைக்காரனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு? என்ன இருக்கு சொல்லு? இந்த போதையிலிருந்து தெளிஞ்சு வெளியில வாங்க. முதல்ல வெளியில வாங்க, வேற ஒண்ணு தேடுங்க. எல்லாத்துலையும் புதுசு அனுபவிச்சிடணும். ஒரு செல்போன் புதுசு வந்துருச்சா வாங்கி பார்த்துடணும். ஒரு சட்டை புது மாடல் வந்துருச்சா போட்டு பார்த்துடணும். ஒரு செருப்பு புதுசா வந்துருச்சா போட்டு பார்த்துடணும். ஒரு கார் புதுசா வந்துருச்சா அதை வாங்கி ஓட்டி பார்த்துடணும். எல்லாத்துலையும் புதுசு தேடும்போது
75 வருஷமா ஒரே சின்னம் உதயசூரி உதயசூரி உதயசூரி. 60 வருஷமா ஒரே சின்னம் ரெட்டலை ரெட்டலை போடு தூக்கி போட்டியில அது தாமரை அது கை. ஒரு தடவை தூக்கி வீசிட்டு ஒரு தடவை மைக்கு அழுத்து அழுத்து ஒரு தடவை அழுத்து. எல்லாரும் அவன் சின்னத்துல நின்று போட்டிடுறானே, எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தான். அது ஒரே ஒரு கேள்வி, நீ கேட்டு பாரு ஏன் எடுத்தான்? பயம் பயம். ஏன் எடுத்தான்? பயம். அவ்வளவு ஒரு டெரர் பீஸா நாங்க இருக்கோம். அவன் பார்க்கும்போது நடுகிறான். நாங்க முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியுற்று தங்களுக்கென்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற மேலே எழுவது அவர்களுக்கு பேராபத்தா இருக்கிறது. இந்தியம் பேசி திராவிடம் பேசி என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை நாசமாக்கி என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தவர்கள், என் வரியை வரி 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 என்று வாங்கி குமித்தவர்கள், ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்தவர்கள், இதையெல்லாம் தடுக்க ஒரு அரசியல் புரட்சி படை உருவாகி வருகிறது என்று நடுங்குகிறார்கள். வேற ஒரு காரணம் கிடையாது. என்னரும் எதிரிகளே துரோகிகளே ஒன்றில் கவனிச்சுக்கல, என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மான தமிழ் மக்களுக்கு ஒரு சின்னம் வந்திருக்கு, மைக்கு. இந்த தேர்தல் எனக்கு மைக்கு. என்னை வெல்ல வைத்து விட்டால் அடுத்த தேர்தலில் அதே விவசாயியை தூக்கிட்டு வருவேன். என் சின்னத்தை நீ பறிச்சு ஆட்டம் காட்டலாம், ஆனால் நான் விதைக்கிற என் எண்ணத்தை எவனும் தடுக்க முடியாது. உன் சட்டம், உன் அடக்குமுறை, ஒடுக்குமுறை என்னை சிறைப்படுத்தாம், என் சிந்தனையை எப்படி தடைப்படுத்தும்? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. என் கனவு மிகப்பெரியது, மிகப்பெரியது. தமிழ் தேசியனத்தின் விடுதலை, அதன் உரிமை மீட்சி, என் எதிர்கால பேரினம் பாதுகாப்பாக வாழ்கிற நல்வாழ்வு, இழந்த உரிமையை மீட்பது, இருக்கிற உரிமையை பாதுகாப்பது என்ற பெருங்கனவு. உடனே மாதிரி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு பறிச்சுட்டு போனவே இந்தியக்காரன், இந்த காங்கிரஸ் பிஜேபி காரன். இப்ப இங்க வந்து இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறேன் ஸ்டாலின், வாங்க இங்க வாங்க, முதல்ல எங்களை காப்பாத்துங்க, ஓட்டு போட்டு உட்கார வச்சு இங்க வாங்க, இங்க வாங்க. காவிரியில் தண்ணி தர முடியாதுங்கிறான்ல, அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? உங்க கருத்து? வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அருமை தம்பி அரசியல் பேரறிஞர் இருக்காருல்ல ஐயா அண்ணாமலை, அவர்கிட்ட ஒரு தடவை கேளுங்க. ஐயா காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்றாங்க ஐயா. ஐயா உங்க அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், மேகதாதுல அணை கட்டியே தீரணும் அப்படிங்கிறாரு ஐயா. அதுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்க ஐயா? நத்திங். காங்கிரஸ் பேரியக்க பெருமக்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட ஒரு தடவை கேளுங்களேன். எங்கதான் ஐயா இருப்பாரு ஈவிகேஸ், அவர்கிட்ட கேளுங்களேன். ஐயா என்னங்க காவிரி பேச சொல்லுங்க. யாரும் உனக்கு எவன் நிப்பான், உனக்கானவன் யாரு, எந்த மகன் உனக்காக உயிர் கொடுப்பான் ஒன்னும் தெரியாது. அவனுக்காவது ஓட்டை போட்டு எங்களை தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டேன். நீ மறுபடி கைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, உதயசூரியனுக்கு போடு, அந்த என்ன சின்ன இருக்கு தாமரைக்கு போடு, எங்களை நேரா தூக்கி ஓட்டை போட்டு வந்து தூக்கி சுடுகாட்டில் போட்டு போயிட்டே நாங்க போறோம் நிம்மதியா. உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்ததுக்கு நாங்க அந்த அந்த அதையாவது செஞ்சுட்டு போறோம். செத்து போகணும்டா போங்கடா. கொடுமை. ஆய்ந்து தெளிந்து சிந்திச்சு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்க என் அன்பு மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கி. போங்க, பேச்சை கட்டு போய் படுக்க, போன் அடிங்க. நாங்க இதுவரைக்கும் எடுத்து வச்ச அரசியலை கவனிங்க, வலையொலியில் இருக்கு. 13 ஆண்டுகளா நாங்க என்ன கத்திருக்கோம். உங்க நண்பர்களுக்கு பேசுங்க, கூட படிச்ச தோழர்களுக்கு, பணி செய்ய கூட வேலை பார்க்குற பொண்ணு எடுத்த உறவுகளுக்கு, நம்ம சித்தப்பன் பெரியமனுக்கெல்லாம் பேசியே இந்த ஒரு வாட்டி சீமானுக்கு அவன் தம்பி தங்கச்சிகளுக்கு போட்டு விடுப்பான் அந்த மைக்கு சின்னத்துல. ரொம்ப கத்துறாங்கப்பா, பாவம். ஒரு ஓட்டை போட்டு தான் பார்ப்போம்ப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் புதுசாக பதவிக்கு வர போறாங்க, எல்லாரும் தான் ஆண்டுட்டாங்கல்லப்பா. ஒரு தடவை அனுப்புவோம், சீமாவுடைய தங்கச்சி சீதாலட்சுமிக்கு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விடுவோம்ப்பா. அவ போய் பேசுவா, உன் பிரச்சனையை பேசுவா. பிரதிநிதிங்கிறது என்ன? கோடிக்கணக்கான மக்களின் பிரதிநிதியா 39 பேரை நீ அனுப்புற. உன்னுடைய குரலாக உன்னுடைய பிரச்சனை இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி அதுக்கு தீர்வு காணணும். அப்படி கண்ட தீர்வு, அப்படி உனக்காக பேசிய உரிமை குரல் ஒன்றுமில்லை. அப்ப இனிமேலாவது அது நடக்க வேண்டும் என்றால்
அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலில் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். ஆசிரியை பணி செய்து கொண்டிருந்தவள் அந்த பணியை வைத்துக் கொண்டே கட்சியில் பணி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த பணி இடையூறாயிருக்கும் என்று அந்த பணியை விட்டுவிட்டு இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் உழைக்க இந்த பணியை செய்கிறார். ஆசிரியர்களை சீட்டு கொடுத்துருக்க, பேராசிரியர் கொடுத்துருக்க, டாக்டர் கொடுத்துருக்க, இன்ஜினியர் கொடுத்துருக்க. ஏன் ஆசிரியர்கள் வரும் மேலையிலிருந்து மதிக்கத்தக்கவர்களாக வரும்போதுதான் ஆசிரியர்களை போற்றுகிற சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வரும், ஒழுக்க மிகுந்த சமூகமாக வளர்ந்து வரும். அதற்காக ஆசிரியர் பெருமக்கள் ஒரு அறிவார்ந்த சமூகம் படைப்பதற்காக அவர்களை தேர்வு செய்து வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். என் அன்பு பெற்றோர்கள், அருமை உடன் பிறந்தார்கள், என் தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே, இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.